ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஷூட்டுக்கு நம்ம வந்து கிளம்பி எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை காந்திபுரம் ராமர் கோயிலுக்கு பேக் சைட்ல இருக்கிற கமலம் துரைசாமி மஹாலுக்கு தாங்க நாம வந்து வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் பொங்கலுக்காக ஆஃபர் போயிட்டு இருக்கு. 20 ரூபாயில இருந்தே உடன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து காலையில 9:30 மணில இருந்து நைட் 9:30 மணி வரைக்குமே உங்களுக்கு வந்து இங்க ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஓவராலா உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து வீட்டுக்கு தேவையான A to Z எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு இருக்கு. அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டா டீடைலா பார்க்கலாம். மினிமம் 20 ரூபாயில இருந்தே உங்களுக்கு உட்டன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாடி பெயின் இருக்கும், உங்களுக்கு ஹிப் பெயின், உங்களுக்கு வந்து லெக் பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கான மசாஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொன்றுமே வந்து இது எல்லாமே வந்து மரத்திலான நம்ம மசாஜ் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறது ஃபிங்கர் மசாஜ் பண்றது. அதுக்கப்புறம் இதுலயே 2 in 1 நீங்க உள்ளங்கைக்குள்ளுமே மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயின் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி பிளட்ல சர்க்குலேஷனுக்காகவும் இது ஆகும். இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் இதுக்கு மட்டும்தான், உள்ளங்கைக்கு மட்டும்தான். நல்லா வந்து ரோல் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது இதாகும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கைக்கு, ஷோல்டருக்கு அந்த மாதிரி பண்றதுக்கான இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஈஸியா நம்மளுக்கு வந்து ஆகிறதுக்காக தான், நம்மளுக்கு வந்து பெயினும் ரிலீஃப் ஆகிறதுக்கு தான். இதுலயே வந்து 4-5 டைப் ஆஃப் வெரைட்டி கூட வச்சிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கையில பண்றதே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு காமிச்சேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்து ஹேமர் பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. இதுலயே வந்து சின்ன சைஸ், பெரிய சைஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெட் மசாஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து தலைவலி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஹெட் மசாஜ் பண்றதுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உட்டன்னு ஹோம் மேடு தான். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய வந்து ஆன்லைன்ல எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாம நம்ம மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயினும் ரிலீஃப் ஆகும். நம்ம மறுபடியும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டியதும் இல்லை. நம்மளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வராது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேஸுக்கு பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ்லயே பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் யூனிக்கா இருந்தது. நம்மளுக்கு வந்து ஹோம்மேடா இதெல்லாம் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூசேஜுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமலம் துரைசாமி மகள் டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்பை வந்து உங்களுக்கு ராமர் கோயிலுக்கு பேக் சைடு தான் இது வந்து லொகேட் ஆயிருக்குங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க. இது அதாவது நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்குமே எங்கெங்க பெயின் இருக்கோ அதெல்லாமே ரிலீஃப் பண்றதுக்கான ப்ராடக்ட் மொத்தமாவே வந்து இங்க இருக்கு. பாருங்க, நம்ம வந்து கைக்கு வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸுக்கும் உள்ளங்கைக்கும் நம்ம வந்து மசாஜ் கொடுக்கற மாதிரியானது. நான் இதெல்லாமே பார்த்துருக்கேன். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஆனா இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து மொத்தமா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேக்கு பெயின்காக நம்ம வந்து இது பண்றது. டாய் மாதிரியே இருக்குங்க பார்த்தா. ஆனா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நம்மளோட பெயின் ரிலீஃப் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஜாலியா ஈஸியா வந்து ஒரு கேம் மாதிரியே இது வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம பேக்ல வச்சு இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ரிலீஃப் ஆகும். இது பாருங்க, உங்களுக்கு வந்து நல்லா வந்து நம்ம டவல் வச்சு நம்ம வந்து துடைக்கிற மாதிரி நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி ஷேப்ல இது பண்ணோம். ஆனா நான் பண்ணி பார்த்தப்பவே ஒரு நல்லா வந்து ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சது. பண்ணும்போதே ரொம்ப சுகமா இருந்ததுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து ரோல் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குதுங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்ப பேக்ல நம்ம பண்றது இது நம்ம பண்ண முடியாது, யாராவது நம்மளுக்கு வச்சு இப்படி வந்து பண்ணி விடுறது மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் நிறைய ஆன்லைன்ல விக்குது. அந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் செலவும் மிச்சமாகும். அதே மாதிரி இது எந்த சைடு எஃபெக்டும் வராது. இதுலயே பேட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரியான வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேக்ல நம்மளுக்கு வந்து பெயின் இருந்ததுன்னா அது ரிலீஃப் பண்றதுக்கான ஐட்டம் தான் இது எல்லாமே. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இது நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுல வந்து ரொம்ப வந்து வீட்டுல வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து இருக்கணுங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அது மட்டும் இல்லாம உள்ளங்கைக்கு பாருங்க, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது முள்ளா இருக்கு. ஆனா வந்து நம்ம உள்ளங்கைக்கும் விரலுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கிறது. இதுலயே இது பாருங்க, இதெல்லாமே நம்ம பேக்ல பண்றதுக்கு தான்.
பேக்ல பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் நான் உங்களுக்கு காமிச்சேன். அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இது. ஸோ மிஸ் பண்ணிடாம இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணிடாம வாங்கிக்கோங்க. இது பாருங்கங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்கு பஞ்சு செருப்பு மாதிரி இது நம்ம வந்து பாதம் குதிங்கால் வலி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது நம்ம வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃபா இருக்குங்க. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற வேற இடத்துல பார்ப்போம். ஆனா இது மொத்தமா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தமா வந்து கிடைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கடையிலேயே. நம்ம வந்து வெளியில வாக்கிங் போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் ஒரு ½ வாக்கிங் போறது இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அப்டோமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது வந்து அப்டோமன்ல கொலஸ்ட்ரால் இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் இல்லாம இருக்கு, எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கு, அதுக்கப்புறம் பெல்லி ஃபேட் இருக்கு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அது ரிலீஃப் பண்ணி கொடுக்கறது தான் இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து வராது. இது மொத்தமா நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அலைய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்கங்க, நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இஞ்சி பூண்டை இடிக்கிறதுக்கு பேஸ்ட் வந்து வச்சிருப்போம் இல்லையா, அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உட்டன்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க உப்பு ஜாடி மாதிரியான பேட்டர்ன் ரொம்ப யூனிக்கா இருக்கு. அந்த உட்டன்லயே வந்து டிஃப்ரெண்டான சைட்ல வந்து டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கிற மாதிரியான பவுல் உங்களுக்கு. ஸோ இதுவுமே நல்லா வந்து ஒரு பெரிய சைஸ்ல இருக்கு. இதுல வந்து சைஸ் வேரியாவும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிட்டீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ஆகாது. அதே மாதிரி இது வந்து பாருங்க ஸ்டோன்ல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மார்பிள் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. உட்டன்லயே சீப்பு கூட இருக்குங்க. இன்ஸ்டால எல்லாம் இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி உட்டன் சீப்பு. இதுவுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கங்க. உட்டன்ல ஸ்பூன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா இருக்கு. வேற வேற பேட்டர்ன்லயும் ஷேப்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கமலம் துரைசாமி மஹால்ல தான் பாத்துட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டான டைப்ல எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. பவுலே வந்து பாருங்க வெரைட்டியா இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து சில்வர்ல வச்சிருப்போம் இல்லையா, அடுக்கு கிண்ணம் மாதிரி உள்ள கிண்ணம் அதுக்குள்ள அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருமிளகு இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு. இப்ப நீங்க வந்து மேல ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓபன் பண்ண தெரியல, அவங்க வந்து ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. இது என்னதுன்னா பெப்பர் ஸ்ப்ரே மாதிரிங்க உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டைட் பண்ணிட்டு நீங்க வந்து இப்படி நல்லா டைட் பண்ணீங்க அப்படின்னா பெப்பர் எல்லாமே உங்களுக்கு இதாகி நம்ம தோசைக்கல்ல வந்து ஆம்லேட் போட்டு வச்சுட்டு இதுக்குள்ள பெப்பர் போட்டு அப்பவே வந்து இன்ஸ்டன்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் பவுடர் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம மிக்ஸி இதுல எல்லாம் போட்டு அடிக்க தேவையே இல்லை. இதுல பெப்பர் உள்ள போட்டு இப்படி ரோல் பண்ணாலே போதும். இந்த பிளேடு ஷேப் வழியா நம்மளுக்கு நல்லாவே வந்து பவுடர் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் இப்ப வந்து ஆன்லைன்ல விக்குது. ஆனா ரேட் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியா இருக்குங்க. இது ஆன்லைன்ல விக்கிறது எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியா இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க பவுல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்டன்ல கொடுத்துருக்காங்க. ரோஸ் வுட் இருக்கு, இன்னொரு டைப் வுட்டும் கூட உங்களுக்கு வந்து வருதுங்க. இது பாருங்க காஃபி கப் இதெல்லாமே உங்களுக்கு வந்து உட்டன்ல வச்சிருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு பாருங்க. பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி ஸ்டாண்டு. நம்ம உள்ள வந்து சாம்பிராணி போட்டு இது பண்ணி வச்சுக்கிறதுக்கு உள்ளேயே வந்து ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. இது பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். உப்பு ஊறுகாய் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். ஒரு பவுல் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே பாருங்க ஊறுகாய் ஜாடி உப்பு ஜாடி மாதிரி ஒரு பெரிய பவுல் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது நல்லா வந்து லார்ஜ் சைஸ். டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரான டிசைன்ஸ் எல்லாம் சைட்ல உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது நல்லா பெரிய லார்ஜ் சைஸுங்க. ஸோ நீங்க இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க.
கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கு. பவுல் ஐட்டம் எல்லாமே வந்து வெரைட்டி ஆஃப் பவுல கொடுத்துருக்காங்கங்க. நம்ம வந்து இதுல எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் பொரியல் பண்றோம், சாம்பார் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப். நான் ஒவ்வொன்றும் எதுக்கு எடுத்து காட்டுறேன்னா ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் உட்டன் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல இருக்கு. நம்ம சில்வர்ல அடுக்கு பாத்திரம் மாதிரி வச்சிருப்போம். அந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் இங்க வந்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பவுல் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவே பாருங்க, உங்களுக்கு அஞ்சரை பெட்டி மாதிரியும் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம். நட்ஸ், முந்திரி இதெல்லாம் போட்டு, திராட்சை இதெல்லாம் போட்டும் வச்சுக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மசாலா டப்பாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே சைட்ல எல்லாம் பாருங்க எவ்வளோ யூனிக்கான பேட்டர்ன்ஸோட உங்களுக்கு வந்து வருதுன்ட்டு. இதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் கூட இருக்கு. உங்களுக்கு வந்து இது பவுல் டைப் தான். இது நம்ம சப்பாத்தி பிசையறோம் அப்படின்னா இதுக்குள்ள போட்டு மூடி வச்சுக்கிற மாதிரியான டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்லான பவுல் தான். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மேல பேட்டர்ன் எல்லாம் பாருங்க டிசைனா கொடுத்துருக்காங்க. அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. அஞ்சரை பெட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல, சர்க்கிள் ஷேப்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அஞ்சரை பெட்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மசாலா டப்பாவாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. அஞ்சரை பெட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல யூனிக்கா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டைனிங் டேபிள்ல வைப்போம் இல்லையா ட்ரே, உங்களுக்கு உப்பு, ஊறுகாய் இந்த மாதிரி போட்டு பெப்பரோ இல்ல சார்ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரே எல்லாமே உட்டன்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப கியூட்டா யூனிக்கா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். இதே மாதிரி பீனா கறி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ல ட்ரே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லயும் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்து உங்களுக்கு வந்து லிட்டோடையே உங்களுக்கு வந்து வருதுங்க. உப்பு ஜாடி, ஊறுகாய் பவுல் எல்லாமே உங்களுக்கு பாருங்க இதுல எவ்வளவு அழகான பேட்டர்னா இருக்குன்ட்டு. மீனாக்கரி பேட்டர்ன் இல்லாம நார்மல் பேட்டர்ன்ல கூட இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அங்க இருக்குங்க. இது பாருங்க, உங்களுக்கு 4 பவுல்ஸ் வந்து இருக்கிற மாதிரியா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே லிட்டோடவே வந்து வருது. உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இது. இது எல்லாமே அழகா இருக்குங்க. இங்க பாருங்க, அஞ்சரை பெட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 உள்ள இருக்கிற மாதிரியான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த அஞ்சரை பெட்டி. உங்களுக்கு அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் பாக்குறக்கே. ரொம்ப யூனிக்கான பேட்டர்னா இருக்குங்க. மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சரை பெட்டி ஒரு பிக் சைஸ்லயே இருக்கு. இது சைட்ல கொடுத்துருக்கிற டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரான டிசைன்ஸ், யூனிக்கான பேட்டர்னா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பாக்குறதுக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல வெரைட்டில கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரியான மசாலா பாக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள், அந்த மாதிரி கரம் மசாலா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் புளியறத பாருங்க. இதுவுமே உங்களுக்கு உட்டன்ல தான் இருக்கு. ஸ்பூன்ஸ் எல்லாமே உட்டன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே டிஃப்ரெண்டான சைஸ்லயும் பேட்டர்ன்ஸ்லயும் இருக்கு. இங்க பாருங்க எந்த மாதிரியான ஒரு இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆணி அடிச்சோம்னா அது மேல மாட்டியே விட்டுக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன்ல கூட உங்களுக்கு இருக்கு. இதுவுமே வந்து லெமன் புளியறது தான் உங்களுக்கு. சைஸ் வாரியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கணும்னா டைரக்டா நீங்க வந்து கமலம் துரைசாமி மகாலுக்கு வந்துருங்க. காந்திபுரத்துக்கு பேக் சைடு இருக்கு. இங்க பாருங்க, அஞ்சரை பெட்டிலேயே உங்களுக்கு வந்து 12 பாக்ஸஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன், அதுவும் டிரான்ஸ்பரண்டா வந்து கொடுத்துருக்காங்க. எது தீந்துச்சு அப்படிங்கறத நம்ம இமீடியட்டாவே பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா க்ளோஸ்டான பேட்டர்ன் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குதாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்பர் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். மற்றபடி நீங்க போகணும் அப்படின்னா நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பார்த்துதான் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ல கூட உங்களுக்கு சப்பாத்தி போட்டு வைக்கிற பவுல் வந்து இருக்கு. இதுல சைட்ல எவ்வளவு டிசைன்ஸ் யூனிக்கான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மீனாகாரி பேட்டர்ன்ல இந்த மாதிரி சப்பாத்தி பவுல் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பேட்டர்னு, உங்களுக்கு யூனிக்கான டிசைன்ஸோட வந்து வந்துருது. ஸோ அதனால நீங்க எதையுமே மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து பவுடர் ஐட்டம் எல்லாம் போடுறதுக்கான ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்கங்க. ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புக் ஸ்டாண்டு அங்க வச்சிருக்காங்க பாருங்க. எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அது எப்படி வைக்கணுங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரெக்டா வச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நின்றுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா புக்கு வைக்கிற ஸ்டாண்டு உங்களுக்கு உட்டன்ல இருக்கு. இதெல்லாம் நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். இப்பதான் வந்து இதுல பாக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ இது எல்லாமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸா தான் இருந்தது. இதுல எந்த இதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு கூட இங்க இருக்குங்க. ஸ்பூன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல இருந்தது. அந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்டியுமே டிஃப்ரெண்டான பேட்டர்ன். ஊதுபத்தி ஸ்டாண்டு பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஆங்கர்லயே மாட்டிக்கிற மாதிரி பூஜை ரூம்ல ஒரு ஆணி அடிச்சு மாட்டிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னும் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு நம்ம பண்ற மாதிரியான பேட்டர்ன் கூட இருக்குங்க. ஸோ 2 டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ணல, உட்டன்லயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்து பண்ணியிருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, யூனிக்காவும் இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து டைனிங் டேபிள்ல வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்குங்க. யூனிக்கான பேட்டர்னாவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாம இதெல்லாம் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க டைரக்டா போறீங்க அப்படின்னாலும் நீங்க டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஃப்ளவர் வாஷ் வச்சிருக்காங்கங்க. ஃப்ளவர் வாஷும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, இது எல்லாமே உட்டன்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டாண்டோடயே உங்களுக்கு வந்து வருதுங்க. இந்த பேட்டர்ன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து மரத்துல இருந்து வெட்டி எப்பயுமே அந்த பட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மரத்துல இருக்க பட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஆனா இதையவே வந்து ஒரு டிசைன் மாதிரி இங்க பண்ணி வச்சிருக்கிறது, ஈக்குவல் ஷேப்ல பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு இதுல பாக்குறதுக்கு. எல்லாமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேடா பண்ணிருக்காங்க. எல்லாமே பியூர் உட் தான் உங்களுக்கு. அப்புறம் இந்த ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல எல்லாம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஜெய்ப்பூர் பிளாக் உட்டாமா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி தோசையெல்லாம் வந்து சுடும்போது நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து இதுல துணி கட்டி ஆயில் எல்லாம் வந்து தேய்ச்சி விடுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குல்கா ரெடி பண்ணும்போது அதை வந்து இப்படி அமுத்தி விட்டு இது பண்ணுவோம் இல்லையா, புஷ்ஷுன்னு வர்றதுக்காக, அதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாருங்க, ஊதுபத்தி குத்தி ரெடியாவே காமிச்சிருக்காங்க. இது வந்து 2 in 1 ஊதுபத்தியும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணியும் வச்சுக்கலாம். ஸோ 2க்கான வந்து 2 in 1 பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, சாம்பிராணி இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இருக்கு. இப்ப சாம்பிராணி எல்லாம் வந்து அது புகஞ்ச அந்த இது இருக்கும் இல்லையா, துகள் இருக்கும்ல, சாம்பல், அது வந்து கீழே கொட்டாம இருக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கூட வச்சு உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இது அஞ்சரை பெட்டியாவும் நீங்க வச்சுக்கலாம், மசாலா டப்பாவாவும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேக் உள்ள வந்து 4 ரேக் 5 ரேக் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, நம்ம வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்கெல்லாம் வந்து சட்டுவோம், பூரி சுடுறதுக்கெல்லாம் வச்சிருப்போமே, கண்ணு சட்டுவோம், அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உட்டல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தோசை கரண்டி கூட இருக்கு. அதுக்கப்புறம் கரண்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உட்டன்ல வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. கரண்டிலேயே பாருங்க, இது பாருங்க, ஜெய்ப்பூர் பிளாக் உட்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி உட், பாம்பு சட்டை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாமே வந்து நம்ம காய்கறி வெட்டுற மாதிரியான இது உங்களுக்கு
நம்ம வந்து இது ஆனா நல்ல குவாலிட்டியா இருக்கு, திக்காவும் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப திக்கா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ட்ரே எல்லாமே வந்து நல்ல திக்னஸா இருக்கு, வெயிட்டாவும் இருக்குங்க, உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப வெயிட்டாவும் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க உங்களுக்கு பிளேட் மாதிரி தெரியுதா, இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரே பூ கூட மாதிரி இருக்கும். நம்ம வந்து பூஜை ரூம்லயும் வச்சுக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் வந்து இதுல வச்சு கொண்டு போறதுனாலும் வச்சுக்கலாம். ஆனா இதுல வந்து கையில தூக்கிட்டு போற மாதிரி இல்ல, பூஜை ரூம்ல இதுலயே வந்து கையில தூக்கிட்டு போற மாதிரி பேட்டர்னும் இருக்கு. இப்ப நான் ஃபிளவர் மாதிரி காமிச்சேன், பட்டர்ஃபிளை மாதிரி காமிச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ ஷேப்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து மேங்கோ ஷேப்ல உங்களுக்கு கட் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து கீழே இது பண்ணி விட்டோம்னா ஒரு பவுல் மாதிரி ஷேப் வருது. ஆனா இதெல்லாம் எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. இது பாருங்க பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கு, ஆனா நம்ம கை எடுத்துட்டோம்னா உள்ள பவுல் மாதிரி உங்களுக்கு வந்து குழியா ஒரு ஷேப் வந்து கொடுத்துட்றாங்க. இதுவுமே வந்து யூனிக்கான பேட்டர்ன் தான், ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரியான நிறைய ஐட்டம் எல்லாம் அங்க வந்து வச்சிருக்காங்க, A to Z உங்களுக்கு வந்து இருக்கு. இங்க பாருங்க இது பூ கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து நம்ம இப்படி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இது பண்ணும்போது அப்படியே நம்ம மடக்கி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதாகாது. இதை நம்ம கார்ல கூட வச்சுட்டு போயிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் கவர்ல வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போகும்போது இதுல ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போகலாம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, இதெல்லாமே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா. எப்படி யோசிச்சு உங்களுக்கு உட்டன்ல செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப எஃபர்ட் ஆகும் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு. ஆனா அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணி உங்களுக்கு நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பாருங்க, இந்த டெலிஃபோன் வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு, டெலிஃபோனை எடுக்கலாமான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் நானு. இருந்தாலும் எடுத்துருவேன். இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க, நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. உட்டு தாங்க இதுவுமே, ரொம்ப சூப்பரா இருந்தது இதுவுமே பாக்குறதுக்கு. நல்லா அழகான பேட்டர்ன் தாங்க இது. நம்ம டயல் பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு இது பாக்குறதுக்கு. இது எல்லாமே உட்டு தாங்க, உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி சூப்பரா இருக்கு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கு. நம்ம சப்பாத்தி மேக் பண்றதுக்கும் நம்ம வச்சுக்கலாம், பிளேட் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரே மாதிரிங்க, மீனாக்காரி ட்ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரேயே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லயும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்லயும் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டான வெரைட்டிலயும் வந்து இருக்கு. கீழே எல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்லயும் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு, புல்கா தேய்க்கிறதுக்கு, அது எல்லாமே வந்து பாருங்க எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு. தின்னா இருக்கிறதும் இருக்கு, உங்களுக்கு திக்கா இருக்கிறதும் இருக்கு. இந்த சப்பாத்தி கட்டை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சு, அதாவது பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரோல் ஆகுதுங்க. நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கும் போது சப்பாத்தி சுத்துதோ இல்லையோ அந்த கட்டை வந்து கண்டிப்பா சுத்தும். அந்த மாதிரி வந்து நல்லா ரோல் ஆகுது. இப்படி தேய்க்கும் போது தெரியுதுங்களா நமக்கு வந்து இது ரோல் ஆகுது. ஆனா மத்தது வந்து பாத்தீங்கன்னா அது ரோல் ஆகுறது இல்ல. இது குல்காக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது பார்த்ததுலயே வச்சு எனக்கு. இது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்னாலும் நீங்க தாராளமா போய் வாங்கிக்கலாம். இது பாருங்க நம்ம புல்கா ரெடி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லாம அந்த உட்டுல கூட கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ட்ரே எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப், ட்ரையாங்கிள் இல்ல ஸ்கொயரா இருக்கும், ரெக்டாங்கிளா இருக்கும். இந்த பாருங்க இது எல்லாமே வந்து அழகா இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க, அழகான பேட்டர்ன். குட்டில இருந்து பெருசு வரைக்கும் ட்ரே இருக்கு உங்களுக்கு. இதுலயே வந்து லீஃப் மாதிரியான ட்ரே இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூனிக்கான அழகான பேட்டர்ன் தான் உங்களுக்கு. ட்ரேலயே உங்களுக்கு காமிச்சேன், உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பு, அந்த மாதிரி ஓவல் ஷேப், அது மாதிரி எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நகை பாக்ஸ் இதுக்கு வந்துட்டோம். என்னடா ஓபன் பண்ண முடியலன்னு பார்த்தா இப்படி ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இதுல வந்து நம்ம ஜுவல் வச்சு நம்ம லாக் இருந்ததுன்னா நம்ம ஒரு லாக் வாங்கியும் கூட பூட்டிக்கலாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஜுவல்லரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே உங்களுக்கு காட்டுற பாருங்க. சோ இதுவுமே சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இது நிறைய ஐட்டம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஜுவல் பாக்ஸ்லயே அழகழகான யூனிக்கான பேட்டர்ன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ மிஸ் பண்ணிட வேண்டாம், மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இது பாருங்க நம்ம ரிங்கு, செயின் அந்த மாதிரி எல்லாமே இதுல வந்து வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி எல்லாமே வைக்கிற மாதிரியான ஐட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க இதுல எவ்வளோ மைனூட்டா ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஒர்க் எல்லாமே. உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஜுவல் பாக்ஸ்லயே நிறைய வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. இது கிட்ஸ் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உட்டன்ல வந்து இருக்கு. இதெல்லாமே இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற டாய்ஸ். இப்ப ஜுவல் பாக்ஸே வந்து அந்த காலத்துல சந்திரமுகி பாக்ஸ் மாதிரி பெட்டி மாதிரி வந்து பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இது அதை பார்த்தோன்னே எனக்கு சந்திரமுகி இதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ இதெல்லாமே ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன். உங்களுக்கு நீங்க எங்க தேடினாலுமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது அந்த மாதிரி யூனிக்கான பேட்டர்ன். இது பாருங்க உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு தெரியுதா, சீட்டு கட்டு வைக்கிற மாதிரியான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாமே ஒரு பாக்ஸ் யூனிக்கா வச்சிருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இது பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, அந்த டாய்ஸ் தான் எல்லாமே உட்டன்ல வச்சிருக்காங்க. இது பாருங்க உங்களுக்கு குங்குமம், சந்தனம் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு எல்லாமே உட்டன்ல இருக்கு. அது சுத்தியும் மைன்யூட்டா ஒர்க் பண்ணி இருக்கிறது தான் ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க ரொம்ப அழகா ஒர்க் பண்ணி இருக்காங்க உங்களுக்கு மைன்யூட்டா. இது இதே மாதிரி இது உட்டன்லயே வந்து பென்னு நம்ம வந்து உள்ள ரீஃபில் மட்டும் வந்து போட்டுக்கலாம். ரீஃபில் மட்டும் போட்டு நம்ம வந்து பென்னு போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் எல்லாமே உங்களுக்கு உட்டன்ல தான் கொடுத்துருக்காங்க. உள்ள ஸ்ப்ரிங்கோடயே இருக்கு. ரீஃபில் மட்டும் வாங்கி போட்டா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டு வைக்கிற மாதிரி. இது பாருங்க உட்டன்ல கண்ணாடி அழகா இருக்கு. இது இதுவுமே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப அழகான பேட்டர்னு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வேணும்னா யூனிக்கான பேட்டர்ன் எல்லாமே இருக்கு, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்க ரொம்ப பெரிய பவுல். அந்த இதுலயே இல்லாம குட்டியா இல்லாம கொஞ்சம் பெரிய லார்ஜ் சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்க செஸ் போர்டு எல்லாமே உங்களுக்கு உட்டன்ல இருக்கு. அப்படியே உங்களுக்கு உள்ளேயே காயின்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் தனியா அப்படியே நம்ம இந்த பாக்ஸ் மேல வச்சு விளையாடிட்டு நம்ம அதுக்குள்ளேயே எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து சோப்பு டப்பாங்க. உங்களுக்கு சோப்பு டப்பா இதெல்லாமே ஒண்ணுமே ஆகாது. நீங்க தண்ணி பட்டாலுமே ஒண்ணுமே ஆகாது. அதுக்கு கீழே புஷ் மாதிரி பேட்டர்ன் கூட வச்சிருக்காங்க பாருங்க. இது நம்ம வந்து டைனிங் டேபிள்ல டீ இதெல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கு மேல வந்து வைப்போம் இல்லையா, டீ டம்ளர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வைப்போம்ல, அதுதான் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்ல அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலயே நிறைய பேட்டர்ன் எல்லாம் வந்து இருக்கு பாருங்க. அது வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ அதுக்கு தேவையான இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறதுக்கு தான். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வால்நட் இதெல்லாம் உள்ள போட்டு நம்ம வால்நட் இதெல்லாமே உள்ள போட்டு இப்படி டைட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா இதாயிடும். இது எனக்கே என்னன்னு தெரியல, அவங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சொன்னாங்க. அவங்ககிட்ட கேட்டுதான் நான் அது வந்து உங்களுக்கே சொல்றேன். இது பாருங்க நம்ம வந்து ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே வச்சுட்டு ஒரு பவுல் எல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. இது நம்ம பவுல் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி. ஆனா அதுவுமே உட்டன்ல கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப சூப்பராகவும் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க பவுல வந்து வச்சுக்கலாம். நம்ம பூஜை ரூம்ல எல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ளவர் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்குதான் இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டு ஷோகேஸ்ல எல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் டாய்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிஃபன் அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உட்டன்ல கொடுத்துருக்காங்க. பிளாக் வுட், ப்ரௌன் வுட் அந்த மாதிரி வந்து வருது. இங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் ட்ரே மாதிரியான ஷெல்ஃப் எல்லாமே உட்டன்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புத்தர் சிலை அது எல்லாமே உட்டன்ல இருக்கு. விநாயகர் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து உட்டன்ல கொடுத்துருக்காங்கங்க. உட்டன்ல ட்ரே கூட இருக்கு, மரப்பாச்சி பொம்மை இருக்கு, இதெல்லாமே உட்டன்ல இருக்கு. ரொம்ப இதா இருக்குங்க. யானையெல்லாம் பாருங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து உட்டன்ல இருக்கு. இதெல்லாம் பாருங்க மரப்பாச்சி பொம்மை. மரப்பாச்சி பொம்மை எல்லாமே உட்டன்ல வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான கியூட் கலெக்ஷன்ஸா இருக்கு இது. இது பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு. ஆக்சுவலி யானையோட தும்பிக்கை மாதிரி இருக்கு. பார்த்தா இதுல நம்ம தும்பிக்கையில தான் கீ சாவி இந்த மாதிரி மாத்தி வச்சுக்கிற மாதிரி எப்படி யோசிச்சு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அது வந்து ஒரு ரியாலிட்டிக்கா இருக்கு. நம்ம வந்து அழகுக்கு வைக்கிற பொருள் மாதிரி மாட்டி வைப்போம், ஆனா அதுல கீயும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். அந்த மாதிரி விநாயகர் சிலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா குட்டியா வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து சீல் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு. இதெல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகான யூனிக்கான பேட்டர்னாவும் இருந்துச்சு. எவ்வளோ வீடியோ இது பாருங்க. இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழகுக்கு வச்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே.
எவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனா வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணவே இல்ல. வீடியோ போர் அடிக்காம நம்மளுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்தது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி. இது பாருங்க ட்ரே. நம்ம வந்து ட்ரே எல்லாமே வுட்டன்ல வச்சிருக்காங்க. அந்த பக்கம் சைடு பாருங்க வுட்டன் ஜுவல் பாக்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இங்க பாருங்க நம்ம வந்து எவ்வளோ டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல நம்ம அந்த இங்க இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கு. கிரியேட்டிவிட்டியோட பண்ணியிருக்காங்க. வுட்டன்ல பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியோட பண்ணியிருக்காங்கங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்க நம்ம வந்து கீ நம்ம வந்து ஸ்டாண்ட் எல்லாமே வந்து கீ மாட்டி வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து எலிஃபென்ட்ல உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன்ல வெல்கம் பேட்டர்ன்ல அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. இங்க பாருங்க இது வந்து நம்ம வந்து போன் ஸ்டாண்டு அந்த மாதிரி நம்ம மேக்கப் ஐட்டம் போட்டு வச்சுக்கிற ஸ்டாண்டாவும் கீ ஸ்டாண்டாவும் 2-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் அழகான பேட்டர்ன்ஸ் தாங்க. பார்க்க வந்து எதை எடுக்கிறது எதை மிஸ் பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரேம் மாதிரி நம்ம வந்து வால்ல இது பண்ணி வச்சுக்கலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே நேச்சுரல் திங்ஸ் மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே நேச்சுரா இருக்கு. இதுல வந்து டிஃப்ரெண்டான நேச்சுரல் இதை வந்து செதுக்கி இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு வந்து உட்டுல செதுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுல வெல்கம் இதுலயே பாருங்க கும்பம் மாதிரி உங்களுக்கு மேங்கோ ஷேப்ல அதுக்கப்புறம் சக்கரம் ஷேப்பு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுல உட்டன் சேர் கூட இருந்ததுங்க. ரொம்ப அழகா இருந்தது. அது எல்லாமே சின்னது பெருசு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு டிவி ஸ்டாண்டு கிட்ட நம்ம வந்து ஷோகேஸ் மாதிரி வைக்கிற மாதிரியான ஐட்டம். இது எல்லாமே ரொம்ப அழகா இருந்ததுங்க. பாக்குறதுக்கும் ரொம்ப கியூட்டா இருந்தது. சோ இது எல்லாமே வந்து இது பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து 2-in-1 பர்பஸ்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஊதுபத்தி ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சாம்பிராணி ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கூட இருக்கு பாருங்க. இங்க பாருங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஓபன் பண்ணிக்கலாம். இங்க சாம்பிராணி வச்சுக்கலாம். கீழே ஊதுபத்தி இது பண்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு. நான் இப்ப எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் காட்டியிருக்கேன். இது எங்காவது நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. எனக்கே ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல இருந்தது. இதுதான் பீர் பாட்டில் மாதிரி உங்களுக்கு இருக்கு பாக்குறதுக்கு. ஓபன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அது ஓபன் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து வச்சுட்டேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வாஷ் எல்லாமே யூனிக்கான பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்ல அவ்வளோ டிசைன்ஸோட வந்து வந்திருக்கு. ஸோ சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க டைரக்டா விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நியூ இயர் பொங்கல் வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. காலையில 9:30 மணில இருந்து நைட் 9:30 வரைக்கும் விசிட் பண்ணலாம். ஆன்லைன் ஷாப்பிங் இல்ல. உங்களுக்கு ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து காந்திபுரம்ல ராமர் கோயில் பேக் சைடு ராம் நகர்ல உங்களுக்கு கமலம் துரைசாமி மகால் இருக்கு. அங்கதான் இந்த கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு அடுத்த வீடியோல இதே மாதிரி சூப்பரான வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இவங்களோட கமலம் துரைசாமி மகால்லே சென்னாப்பட்டினம் டாய்ஸ் எல்லாமே டீடைல் வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து பார்க்கலாங்க. சோ இதே மாதிரி புது வீடியோவோட உங்களை நான் பார்க்க வரேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்மளோட வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. பாய். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்ககிட்ட வரேன்.